It's story time. செயற்கை செந்தீவுக்கு வந்த பிரசன்னாவும் ரோஷனும் ரகுவீரையும் கைலாஷையும் காப்பாத்தினாங்களான்னு இந்த பகுதியில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ரோஷன் பிரசன்னா கிட்ட, நான் இவரை கட்டி இருக்கிற கயிறுகளை ஆக்ஸா பிளேடால அறுத்து எரிஞ்சிடுறேன், நீ இவர் தலை குப்புற கீழே விழுந்துடாம கைத்தாங்களா பிடிச்சு கீழே இறக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவரை கட்டி இருந்த கயிறுகளை அறுத்து எரிஞ்சான். ரோஷனும் பிரசன்னாவுமா சேர்ந்து ரகுவீரை மெதுவா கீழே இறக்கி ஒரு இடத்துல படுக்க வச்சாங்க. அவருக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்து அவரை விசாரிச்சப்போ, கடந்த ஒரு வாரமா என்னை தலைகிழ கட்டி தான் தொங்க விட்டுருக்காங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு வேளை தான் உணவு கொடுக்குறாங்க, என்னோட ஜெனட்டிக்ஸ் லேபரட்டரி எங்கே இருக்குன்னு கேட்டு எங்கிட்டேந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. ஆனால் எங்கிட்டேந்து ஒரு சின்ன தகவலை கூட அவங்களால வாங்க முடியலை. அந்த கோபத்தில் தான் என்னை தலைகிழ கட்டி தொங்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. இப்போ பிரசன்னா கொஞ்சம் பரபரப்போட, கைலாஷ்னு ஒரு சின்ன பையனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவனையும் இதே செயற்கை செந்தீவுக்கு தான் கடத்திக்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டான். ரகுவீர் பிரசன்னா கிட்ட, நீ சொல்ற பையனை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது, ஆனா என்ன தலைகிழ கட்டி தொங்க விட்டுருந்த இந்த அறைக்கு அடியிலேந்து அப்பப்ப ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு மட்டும் சொன்னாரு. பிரசன்னா உடனே கீழ்த்தளத்துக்கு ஓடி வந்து ரகுவீர் கட்டப்பட்டு கிடந்த அறைக்கு நேர் கீழே என்ன இருக்குன்னு பார்த்தான். அது வரைக்கும் அங்க காவலுக்கு இருந்த ஒரு ரோபோ பிரசன்னாவை பார்த்த உடனே அவனை தாக்கறதுக்காக எழுந்திருச்சு ஓடி வந்துச்சு. கடைசி நொடியில பிரசன்னா டக்குன்னு கொஞ்சம் நகர்ந்துக்கிட்டு அந்த ரோபோவோட பிளக்கை பிடுங்கி விட்டான். ரோபோ செயலற்று போய் பொத்துன்னு கீழே விழுந்துச்சு. இப்ப பிரசன்னா அங்க இருந்த ஒரு அறை கதவை ஓங்கி ஒரு உதை விட்டு திறந்தப்போ உள்ள கைலாஷ் அரை மயக்கத்துல கிடக்கிறத அவன் கவனிச்சான். அதுக்குள்ள ரோஷனும் அங்க வந்து சேர்ந்துட்டான். ரெண்டு பேருமா சேர்ந்து கைலாஷை மெதுவா எழுப்பி அந்த அறையை விட்டு வெளியே கூட்டிக்கிட்டு வந்தாங்க. ரோஷன் தன்னோட உடையோட ஒரு இடத்திலேந்து ஒரு மாத்திரையை வெளியே எடுத்து அதை கைலாஷ் கிட்ட கொடுத்து போட்டுக்க சொன்னான். இந்த ஒரு மாத்திரையை போட்டுக்கிட்டா கொஞ்ச நேரத்துல உன்னோட உடம்புக்கு தேவையான சக்தி கிடைச்சிடும். நம்ம 3 பேருக்கும் இந்த தீவுல கொஞ்சம் வேலை இருக்கு, அதுக்கு உன் உடம்புல கண்டிப்பா உனக்கு சக்தி வேணும் அப்படின்னு சொன்னான். ரோஷன் டாக்டர் ரகுவீர் கிட்ட, இந்த தீவுல யாரையுமே காணுமே, எல்லாரும் அப்படி எங்க தான் போனாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இந்த தீவோட கீழ்த்தளத்துல தான் சிந்தட்டிக் ரசாயன போதைப்பொருள் தயாரிக்கிற இடம் இருக்கு. ஜெர்மனியோட நடந்த தாக்குதல்லேருந்து தப்பிச்ச எல்லாரும் கீழ்த்தளத்துல வெற்றியை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வாரத்துக்கு விண்வெளியில மிதக்கிற உணர்வு இருக்கிற போதைப்பொருளை அவங்க சாப்பிட்டு இன்னையோட 6 நாள் ஆச்சு. இன்னைக்கு சாயங்காலமோ இல்ல நாளைக்கு காலையிலேயோ தான் அவங்க கண் விழிப்பாங்க அப்படின்னு டாக்டர் ரகுவீர் சொன்னாரு. உடனே ரோஷன் பிரசன்னா கிட்டையும் கைலாஷ் கிட்டையும், அப்ப நமக்கு ரொம்ப நேரம் இல்ல, இப்பவே நம்ம வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னோட உடையில இருந்து ஒரு மைக்ரோ ஜாமர் கருவியை எடுத்தான். இந்த மைக்ரோ ஜாமர் ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யும், ஆனா இதோட பேட்டரி 3 மணி நேரத்துக்கு மட்டும்தான் நிற்கும். நாம பல்லிகளை இந்த தீவுல விடும்போது எந்த கேமராலையும் சென்சார்லையும் அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த மைக்ரோ ஜாமர் கருவியையும் நான் எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். நான் இப்ப இந்த ஜாமரை ஆன் பண்ண போறேன். இப்பலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ள நாம இந்த தீவை விட்டு தப்பிச்சு ஓடிடணும். முதல்ல நாம 3 பேரும் இங்கேருந்து போய் இந்த தீவோட மெயின் கம்ப்யூட்டர், இதோட உளவு பிரிவு, வான்மண்டல பாதுகாப்பு பிரிவு கம்ப்யூட்டர்ஸ், கீழே நீர்மூழ்கி கப்பலை கண்ட்ரோல் பண்ற கம்ப்யூட்டர்ஸ், இது எல்லாத்தோட கோஆர்டினேட்ஸையும் உடனே கலெக்ட் பண்ணி லாக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நாம் எடுத்துக்கிட்டு வந்த பல்லிகளை தீவோட பல இடங்கள்லையும் கொண்டு விட்டுடணும். இதெல்லாம் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ள முடிஞ்சா மட்டும்தான் நமக்கு இங்கேருந்து தப்பிச்சு சர்வதேச கடல் எல்லையை தாண்டறதுக்கு 2 மணி நேரம் இருக்கும். ஒருவேளை நாம சர்வதேச கடல் எல்லையை தாண்டறதுக்குள்ள ஜாமர்ல இருக்கிற பேட்டரி தீர்ந்து போய் ஜாமர் வேலை செய்யாம போயிடுச்சுன்னா மறுபடியும் அந்த ரோபோ திமிங்கலம் நம்ம படகை முழுங்கி இங்கே கொண்டு வந்து துப்பிட்டு போயிடும். அப்ப எல்லா விஞ்ஞானிகளும் போதை தெளிஞ்சு எழுந்திருச்சு உக்காந்துருப்பாங்க. அதனால நாம அவங்க கிட்ட மாட்டிக்குவோம் அப்படின்னு சொன்னான். அடுத்து வந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு தேவையான எல்லா கோஆர்டினேட்ஸையும் கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் லாக் பண்ணியும் வச்சுக்கிட்டாங்க.
இப்ப தீவு வேற எங்கேயாவது நகர்ந்தா கூட இவங்க கிட்ட இருக்கிற கோஆர்டினேட்ஸும் அதுக்கு தகுந்த மாதிரி நகர்ந்துக்கும். இவங்க இந்த வேலையை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் டாக்டர் ரகுவீர் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்தாரு. பிரசன்னா பெட்டியில இருந்த பல்லிகளை எல்லாம் திறந்து விட்டு தீவோட பல இடங்கள்லையும் போய் ஒளிஞ்சுக்கிற மாதிரி செட் பண்ணான். எல்லா பல்லிகளும் ஓடி ஒளிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் டாக்டர் ரகுவீரை கூட்டிக்கிட்டு 3 பேரும் மின்னணு படகு இருந்த இடத்துக்கு வந்தாங்க. மின்னணு படகுல வேகத்தை 2000 கிலோமீட்டருக்கு செட் பண்ணி நீர்மூழ்கிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ண உடனே மின்னணு படகு அவங்க 4 பேரையும் சுமந்துக்கிட்டு சென்னையை நோக்கி பயணத்தை தொடங்கிச்சு. வர்ற வழியில ஒரு இடத்துல ஒரு ரோபோ திமிங்கலம் செயலிழந்து போய் தண்ணிக்கு அடியில கிடந்ததை அவங்க 4 பேரும் பார்த்தாங்க. அடுத்த 5 மணி நேரத்துக்குள்ள அவங்க பத்திரமா சென்னைக்கு வந்து சேர்ந்தாங்க. டாக்டர் ரகுவீரையும் கைலாஷையும் வெற்றிகரமா மீட்டுக்கிட்டு வந்ததுக்காக பிரசன்னாவையும் ரோஷனையும் ராகேஷ் பாராட்டினாரு. அவரு கைலாஷ் கிட்ட, நீ உன்னோட சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக செஞ்ச ரோபோ பள்ளி தான் இப்ப செயற்கை செந்தீவை அழிக்க போற ஆயுதமா மாறி இருக்கு. பிரசன்னாவும் ரோஷனும் அதை என்ஹான்ஸ் பண்ணி இப்ப அதை ஒரு உளவு பார்க்கற பள்ளியாவும் ஆயுதமாவும் மாத்தி இருக்காங்க. நீ முதல்ல உங்க அப்பாவுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணி நீ உயிரோட இருக்கிற செய்திய அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னாரு. கைலாஷ் பல்தேவுக்கு வீடியோ கால் செஞ்சு இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் சொன்னான். அவன் கூடவே அந்த கால்ல பேசின சிக்கந்தரும் ராகேஷும் செயற்கை செந்தீவில் விட்டிருக்கிற 1200 பள்ளிகளை பத்தியும் சொன்னாங்க. 3 பசங்களுமா சேர்ந்து டாக்டர் ரகுவீரையும் காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வந்திருக்கிறத தெரிஞ்சதும் பல்தேவ் ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு. ஆனா அவரு ராகேஷ் கிட்டையும் சிக்கந்தர் கிட்டையும் இப்போதைக்கு ரகுவீர் காப்பாத்தப்பட்டதை பத்தி நாம யாருகிட்டையும் சொல்லிக்க வேண்டாம். இந்த அளவுக்கு முயற்சிகளை எடுத்ததுக்கு அப்புறம் செயற்கை செந்தீவை அழிக்காம நாம விட வேண்டாம். இதுதான் அதை அழிக்கிறதுக்கு சரியான நேரம். நான் உடனே ஒரு ஹைப்பர் லூப் பிடிச்சு சென்னைக்கு கிளம்பி வரேன். இந்திய நாட்டோட கடற்படையை பயன்படுத்திக்கிறதுக்கு எனக்கு எல்லா அதிகாரங்களும் கொடுத்துருக்காங்க. அதனால செயற்கை செந்தீவை அழிக்கிறதுக்கு 4 நீர்மூழ்கி கப்பல்களும் ஒவ்வொரு கப்பல்லையும் அணு ஆயுதம் பொருத்தப்பட்ட 100 டர்பிடோக்களோட கேட்கறேன் அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு நடுவுல செயற்கை செந்தீவுல போதை தெளிஞ்சு எழுந்த விஞ்ஞானிகள் தீவுக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு அலறிக்கிட்டு இருந்த பச்சை மாவலியோட குரலை கேட்டாங்க. பாபின் அரை மயக்கத்துல மெதுவா எழுந்திருச்சு. ஆர்சியை எழுப்பி அவரையும் கூட்டிக்கிட்டு பச்சை மாவலி முன்னாடி வந்து உக்காந்து என்ன பாதுகாப்பு அச்சுறுத்தல் அப்படின்னு கேட்டாரு. நம்ம தீவுக்குள்ள யாரோ 2 அந்நியர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரசன்னாவையும் ரோஷனையும் அது திரையில காட்டிச்சு. யார் இந்த சின்ன பையங்க, இவங்க எப்படி நம்ம தீவுக்குள்ள வந்தாங்க அப்படின்னு கேட்ட உடனே பச்சை மாவலி, ரோபோ திமிங்கலம்தான் அவங்க வந்த கப்பலை விழுங்கி இங்க கொண்டு வந்து துப்பிட்டு போச்சு அப்படின்னு சொல்லிச்சு. அதை கேட்ட உடனே ஆர்சியும் பாபினும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம், சுற்றுலா போறதுக்காக எங்கேயோ கடல்ல போய்கிட்டு இருந்த 2 சின்ன பசங்களை நம்ம திமிங்கலம்தான் பிடிச்சு கொண்டு வந்து இங்க போட்டுட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பச்சை மாவலி கிட்ட கேட்டாங்க. இந்த நேரத்துல ரோஷன் அவனோட மைக்ரோ ஜாமரை ஆன் பண்ணி இருந்ததுனால அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பச்சை மாவலிக்கு தெரியல. அது பாபின் கிட்ட, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியல, என்னோட சிக்னல்ஸ் எல்லாம் ஜாமான மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. இப்பதான் பாபினுக்கு தீவுக்குள்ள ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு புரிய ஆரம்பிச்சுது. உடனே அவரு வேகமா ரகுவீரை தலைகீழ கட்டி தொங்க விட்டிருந்த அறைக்கு வந்து பார்த்தாரு. அந்த அறையோட பூட்டு உடைஞ்சு கிடந்தது. அறைக்குள்ள ரகுவீரையும் காணோம். உடனே அவரு கைலாஷ அடைச்சு வச்சிருந்த அறைக்கு ஓடினாரு. அங்க ஒரு ரோபோ தலைக்குப்புற கவிழ்ந்து கிடந்துச்சு. அறைக்குள்ள அரை மயக்கத்துல இருந்த கைலாஷையும் காணோம். இப்பதான் அவருக்கு யாரோ 2 சின்ன பசங்க நம்ம தீவுக்கு வந்து ஒரு மைக்ரோ ஜாமரை வச்சு எல்லா சிக்னல்களையும் முடக்கிட்டு ரகுவீரையும் கைலாஷையும் மீட்டுக்கிட்டு போனதை பத்தி தெரிய வந்துச்சு. அவரு உடனே ஆர்சி கிட்ட இதை பத்தி சொல்லி, ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு ஆர்சி, நாம வெற்றி கொண்டாட்டத்துல போதையில இருந்தப்போ 2 சின்ன பசங்க நம்ம தீவுக்கு வந்து ரகுவீரையும் கைலாஷையும் மீட்டுக்கிட்டு போயிட்டாங்க. இனிமே இத மாதிரி தப்பு நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க.
இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.